Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு டிஃபரண்ட் மாடல்ல cloth hangings எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். 4 பீசஸ் கட் பண்ணிட்டு அதை வந்து நல்ல சைடு ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ரெண்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4 inches, லென்த் வந்து 10 inches, இதுலேயும் 10 inch இருக்குது. ஒரு செட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் வந்து 1.5 inch மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செட்டையும் கட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு இந்த செட்லேயும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஓவர் பீஸையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஹேங்கிங்ஸ் மாதிரி கர்வாக வந்து கீழ்ப்பக்கம் கட் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த ரெண்டு பீஸோட நல்ல சைடு ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த வளைவு பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை ட்ரிம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பின்னை யூஸ் பண்ணி இதை திருப்பிக்கிறேன். ஒரு சைடில் இதை குத்திட்டு அப்படியே இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். திருப்பிட்டு இதை நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இதை நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து டபுள் சைடட் லேஸ். இது வந்து இந்த வளைவு பகுதியில் அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதில் வந்து லேஸ் பீட்ஸ் எது வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் சைடில் வந்து 1/4 inch தள்ளி தையல் போட்டுக்கலாம். ரெடிமேட் ரோப்போ இல்லை கிளாத்லேயே இந்த மாதிரி செஞ்ச ரோப்போ எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாத்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரோப். இதை வந்து பின்னு, இது வந்து ரொம்ப சின்ன பின்னு, அதை குத்திட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்குள்ளே. இந்த பக்கம் வெளியில் எடுத்துட்டு நல்லா இதை வந்து சுருக்கிக்கலாம். இந்த துணிக்குள்ளே இது எவ்வளோ மேக்ஸிமம் சுருக்க முடியுமோ சுருக்கிக்கலாம். ஒரு பக்கத்தில் அந்த ரோப்பை வந்து அந்த எண்டில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இந்த மறுபடியும் மேக்ஸிமம் எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த ஓப்பன் சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த கயிறையும் மேல் பக்கமாக வச்சு மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிடுறேன். இந்த சைடில் வந்து இந்த லேசஸ் மேல் பக்கம் சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேல் பக்கம் நம்ம இந்த ஸ்டிச் பண்ணதை வந்து கவர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வளைவாக இருக்கிறத ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இதை அப்படியே திருப்பிட்டு 3 பக்கத்துலேயும் மேல் தையல் போட்டுக்கலாம். இதை வந்து மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல அட்டாச் பண்ணுறதுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இதை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இந்த லீஃப் மாடல் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.